அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் 2 வடமாநில தொழிலாளர்கள் மீது கத்திக்கூத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகியிருக்கிறது. இவர்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். பிரியங்கா வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்களான ராகேஷ் மற்றும் கோவிந்த் கோர் என்ற இருவரும் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அதே பகுதியில தங்கி கார்பெண்டராக பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் இருவரும் கடந்த 15ஆம் தேதி கருமத்தம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பேக்கரி ஒன்றில் டீ குடிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த டீ கடையில் இருந்த இருவர் அவர்களிடம் தமிழில் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அப்போது வடமாநில இளைஞர்களுக்கு மொழி தெரியாததால் அருகில் இருந்த கட்டிடத்தை காட்டி அங்கு வேலை செய்வதாக சைகை மொழியில காட்டியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த இருவரும் தகாத வார்த்தையில பேசி வடமாநில தொழிலாளர்கள் இருவரையும் தாக்கியதுடன் கத்தியாலும் குத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து டீ கடையில் இருந்த ஊழியர்கள் மற்றும் அந்த பொதுமக்கள் வடமாநில இளைஞர்களை மீட்டு வடமாநில இளைஞர்களை மிரட்டிவிட்டு அந்த இருவரையும் தப்பிச் சென்ற நிலையில அந்த இருவரையும் மீட்டு தனியார் மருத்துவமனையில சேர்த்ததுடன் அங்கிருந்த காவல்துறையினரிடமும் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில வடமாநில தொழிலாளர்களான கோவிந்த் கோட் மற்றும் ராகேஷ் ஆகிய இருவருக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து சுமார் ஒரு 3 வாரத்திற்கு மேலாகி சிசிடிவி காட்சி எல்லாமே கிடைக்கட்டும். கருமத்தம்பட்டி காவல் நிலைய போலீசார் தற்பொழுது வரை இது தொடர்பாக யாரையும் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டானது தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மை காலமாக வடமாநில இளைஞர்கள் தாக்கப்படுவதும் இது தொடர்பாக அண்மையில கூட 2 நாட்களுக்கு முன்பாக கோவையில் வடமாநில இளைஞர் ஒருவர் தாக்குதலுக்கு உட்பட்டு அவர் உயிரிழந்து நேற்றைய தினம்தான் அவரது உடல் கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் ஒரு வடமாநில இளைஞர்கள் இருவரை இங்கு இருக்கக்கூடியவர்கள் தாக்கிய சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண்.